புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள நெடுவாசல் ஊராட்சி வடக்கிக்காடு பகுதியை சேர்ந்தவர் சுரேஷ். 22 வருடங்களுக்கு முன்பு காளியம்மாள் என்பவரோடு இவருக்கு திருமணம் நடந்திருக்கிறது. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் 2 மகள்கள் உள்ளனர். இளைய மகள் மேல்மருவத்தூரில் உள்ள கல்லூரி ஒன்றில் பிகாம் 1ஆம் ஆண்டு படித்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று அதிகாலையில் காளியம்மாளின் வீட்டுக்கு வந்த 4 பேர் கொண்ட கும்பல் ஒன்று அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றிவிடவே ஆத்திரமடைந்த அந்த கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்தில் காளியம்மாளை சரமாரியாக வெட்டி வீசிவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறது. இரத்த வெள்ளத்தில் சரிந்த காளியம்மாள் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போயிருக்கிறார். உடனே இந்த கொலை தொடர்பாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொலையாளிகள் தப்பிச் சென்ற கார் பதிவு எண்ணை வைத்து வாகனத்தை ட்ராக் செய்த புதுக்கோட்டை காவல்துறையினர் மங்களமேடு போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள திருமாந்துறை சுங்கச்சாவடியில் இருந்து சென்னை நோக்கி சென்ற காரை நெடுஞ்சாலை ரோந்து போலீசார் உதவியுடன் மங்களமேடு போலீசார் சினிமா பாணியில் மடக்கி பிடித்திருக்கிறார்கள். காருக்குள் இருந்த 4 பேரை காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரித்த போதுதான் நடந்த கொலைக்கான திடுக்கிடும் காரணம் தெரிய வந்திருக்கிறது. கைதானவர்களில் முக்கிய குற்றவாளியின் பெயர் விவின். 33 வயதான இவர் திருக்கழுக்குன்றம் பகுதியை சேர்ந்தவர். பஞ்சர் கடை நடத்தி வரும் விவின் பாரதிய ஜனதா கட்சியின் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட அமைப்பு சாரா தொழில் பிரிவு மாவட்ட தலைவராக உள்ளார். இவரின் சகோதரி பெயர் விஜயலட்சுமி. 15 வருடங்களுக்கு முன்பு விஜயலட்சுமிக்கும் காளியம்மாளின் கணவரான சுரேஷுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அது காதலாக மாற இருவரும் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 2 மனைவிகளோடும் சுரேஷ் குடும்பம் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. சில வருடங்களுக்கு முன்பு காளியம்மாளின் 2வது மகள் செங்கல்பட்டுவில் உள்ள விஜயலட்சுமியின் வீட்டில் தங்கி பள்ளிக்கூடம் சென்று படித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் விஜயலட்சுமியின் தம்பியான விவின் அடிக்கடி அக்காவை பார்க்க வீட்டுக்கு வந்து செல்வது வழக்கம். அக்கா மகள் என்ற உறவு முறையில் காளியம்மாளின் 2வது மகளை விவின் ஒருதலையாக காதலித்ததாக கூறப்படுகிறது. அதோடு திருமணம் செய்து கொள்ளவும் ஆசைப்பட்டிருக்கிறார். இதற்கு விஜயலட்சுமியும் ஆதரவு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் காளியம்மாளுக்கும் அவரின் மகளுக்கும் அதில் விருப்பம் இல்லை என கூறப்படுகிறது. இருவருக்கும் 14 வயதுக்கு மேல் வித்தியாசம் இருப்பதை காரணம் காட்டி காளியம்மாள் விவினை தவிர்த்து வந்திருக்கிறார். ஆனாலும் விவின் விடுவதாக இல்லை. இந்த சூழலில்தான் ஒரு வாரத்துக்கு முன்பு விவின் தனது நண்பர்களோடு சேர்ந்து காளியம்மாளின் 2வது மகளை கடத்தி சென்று திருவண்ணாமலையில் வைத்து திருமணம் செய்ய முயன்றிருக்கிறார். குடும்பத்தினர் உதவியோடு காளியம்மாள் அந்த திருமணத்தை முறியடித்து மகளை மீட்டுக் கொண்டு நெடுவாசலுக்கு வந்திருக்கிறார். ஒரு வாரம் அமைதியாக இருந்த விவின் ஒருதலை காதலை எப்படியாவது அடைந்தே தீர வேண்டும் என்ற வெறியில் சம்பவத்தன்று தனது நண்பர்களை அழைத்துக் கொண்டு காளியம்மாளின் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். அதிகாலையில் காளியம்மாளிடம் தகராறு செய்து வெட்டி கொலை செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விவினையும் அவரது நண்பர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.